ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு என்ன vlog அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஆல்ரெடி உங்ககிட்ட ஒரு vlogல சொல்லியிருப்பேன். இனிமே வந்து நம்ம சேனல்ல வந்து ஸ்டோரியா தான் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ என்ன ஸ்டோரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோட லைஃப்ப பத்தி தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போறேன். ஸோ உங்களலாம் வந்துட்டு என்னோட ஃபேமிலில ஒருத்தவங்களா தான் நான் நினைக்கிறேன். என்னோட ஃப்ரெண்டு அந்த மாதிரி தான் நான் யோசிச்சுட்டு இருக்கேன். ஸோ அதனால தான் நான் உங்ககிட்ட சொல்லலாம் அப்படின்னு சொல்லி நான் முடிவு பண்ணியிருக்கேன். ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா, நான் சின்ன வயசா இருக்கும்போதே, இது வந்து ஒரு புக்கு மாரி, ஒரு கதை மாதிரி நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஆசை எனக்கு இருந்துச்சு. பட் இருந்தாலும் என்னால அத வந்து பண்ண முடியல. ஸோ இப்பயாவது நம்ம ஃப்ரெண்ட்ஸு, நம்ம ஃபேமிலீஸ் மாதிரி தான் அவங்களலாம் நான் நெனைக்கிறேன். அ அதனால நான் உங்ககிட்ட சொல்லலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கேன். ஆ இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்துச்சு அப்படின்னா, லைக் பண்ணிட்டு பாருங்க. நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டும் பாருங்க. ஓகே கைஸ், வாங்க வீடியோக்குள்ள போலாம். நான் வந்து பார்த்தீங்கன்னா, பிறந்தது எல்லாமே ஆம் விழுப்புரம் பக்கத்துல, விருதாச்சலத்துக்கிட்ட ராஜேந்திரபட்டினம் தான் என்னுடைய சொந்த ஊரு அதுதான். எங்க அப்பா பிறந்த ஊரு. ஸோ அம்மா பிறந்தது பக்கத்துல ஒரு சின்ன கிராமம். ஸோ ராஜேந்திரபட்டினத்துல நான் பிறக்கிறேன். பிறந்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா, அப்பாவும், அம்மாவும் இங்க வந்து மானாமதுரை வந்துட்டாங்க. ஸோ மானாமதுரையில வந்து ஒரு 1 இயர் கிட்ட இருக்குறாங்க. அப்பாவுக்கும், அம்மாவுக்கும் அடிக்கடி வந்து சண்டை வந்துகிட்டே இருக்கும். ஆ சண்டை வந்துகிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்பா வந்துட்டு அம்மாவ அடிச்சுட்டே இருப்பாங்க. ஸோ அம்மா இந்த ஒரு சூழ்நிலையில வந்து எங்கள வளர்த்துக்கிட்டே இருந்தாங்க. ஸோ நானும் அண்ணனும் மட்டும் தான். ரொம்ப சின்ன சின்ன பிள்ளைங்க நாங்க. அண்ணன் வந்து 1 வயசு அப்டின்னா, என்ன ஒரு 1 வயசு அப்டின்னா, நான் அத விட 2 பேரும் ரொம்ப ஒரு 1 இயர் தான் டிஃபரன்ஸ். ஸோ அந்த மாதிரி தான் நாங்க இருந்தோம். அம்மா எங்களையும் வச்சுட்டு, அவங்களுக்கு அந்த அளவுக்கு எந்த விவரமுமே இருக்காது. ஸோ அப்படிதான் எங்கள வந்து வளர்த்திட்டு இருந்தாங்க. சடனா வந்து பார்த்தீங்கன்னா, அப்பா வந்து டிரைவரா இருக்காரு. ஸோ அதனால வந்துட்டு மானாமதுரையில இருந்து பக்கத்துல இன்னொரு ஒரு கிராமத்துக்கு எங்கள வந்து அழைச்சுட்டு அதாவது அப்பா டிரைவரா இருக்கனால வேற ஒருத்தவங்களுக்கு வீட்டுக்கு வண்டிக்கு டிரைவர் வேணும்னு சொல்லிட்டு எங்கள வந்து கூட்டிட்டு போயிட்டாங்க. அது என்ன ஊர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிவகங்கை டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிற ஆ ஒரு ஊரு. சிவகங்கை டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து காளையார்கோவில் பக்கத்துல ஒரு சின்ன ஒரு கிராமம்னு வச்சுக்கோங்களேன். அந்த கிராமத்துக்கு எங்கள கூட்டிட்டு போறாங்க. ஸோ கூட்டிட்டு போனோனே வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஊர்ல வந்து எங்களுக்கு வந்து வீடு கிடைக்கல. அப்பாவுக்கு கிடைக்கல. அதனால அந்த ஓனர் என்ன சொல்ட்டாங்க அப்டின்னா, அந்த ஓனரோட ஃப்ரெண்டு தான் வந்துட்டு இந்த ஊர்ல இருக்குறாங்க. அதாவது அந்த ஊருக்கு பக்கத்து ஒரு ஊரு. அதாவது காளையார்கோவில் பக்கத்துலன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு சின்ன கிராமம். அந்த கிராமத்துல வந்து சொல்றாங்க. இந்த மாரி இங்க வீடு இருந்தா இவங்கள நீங்க வச்சுக்கோங்க, வச்சுங்க அப்படின்னு சொல்லிட்டு, அப்பா மட்டும் வண்டிக்கு போயிட்டு வருவாரு. பக்கத்து ஊர் தான். பக்கத்து பக்கத்து ஊரு தான். ஸோ வண்டிக்கு போயிட்டு போயிட்டு வருவாரு. அம்மா என்னையும், அண்ணனையும் மட்டும் வச்சுட்டு அம்மா என்னையும், அண்ணனையும் மட்டும் தான் வச்சுக்கிட்டு ஒர்க் பாக்குறது. 2 பேருமே சின்ன சின்ன பசங்க அப்படின்றதுனால, கையில 1, இடுப்புல 1 இந்த மாதிரி வச்சுட்டு அவங்க ரொம்பயுமே கஷ்டப்பட்டுட்டு இருந்திருக்காங்க. ஸோ அப்ப வந்துட்டு அந்த எங்க அப்பாவோட ஓனரும், இந்த ஊர்ல இருக்கவங்களும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட். அவங்க 2 பேரும் வந்து டீச்சர்ஸு. அதனால வந்து ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு. ஸோ அதனால வந்துட்டு அப்பப்ப எங்களையுமே கவனிச்சுக்குவாங்க. அம்மா வந்து அடிக்கடி "என்னம்மா பண்ற? ஏது வேணும் உனக்கு? என்ன வேணும்?" அப்படின்னு சொல்லிலாம் சில விஷயங்கள்லாம் பார்த்துட்டு இருந்தாங்க. ஒரு நாள் அம்மா வந்து குழாயில வந்து தண்ணி அடிச்சுட்டு இருந்தாங்க. அதாவது தண்ணி அடிப்பாங்க இல்லையா? அடி பைப்பு குழாயி. அந்த குழாயில வந்து தண்ணி புடிச்சிட்டு இருக்கும்போது, "ஏம்மா 2 பசங்கள வச்சுட்டு நீ ஒரு ஆளா கஷ்டப்பட்டுட்டு இருக்க? ஸோ 2 பசங்களையும் வீட்ல விடு." அவங்க வந்துட்டு வீட்லயே தான் இருந்தாங்க அந்த அம்மா. வீட்லயே தான் இருந்தாங்க. அதனால வந்து 2 பசங்களையும் "நீ வீட்ல விட்டுருமா" அப்படின்னு சொல்லிட்டு அம்மா வந்து கூட பிறந்த சிஸ்டர் மாதிரி அவங்க கூட வந்து ரொம்ப பழகிக்கிட்டு, "என்ன பண்றீங்க? எந்த ஊர்லேருந்து வரீங்க?" அந்த மாரி டீட்டெயில்ஸ்லாம் கேட்டுட்டு, அம்மாவும் அப்பப்போ வந்துட்டு ரொம்ப வெகுளின்னு சொன்னேன் இல்லையா? அதனால அம்மாவும் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க வீட்ல எல்லா வேலையுமே செஞ்சுட்டு, ஆ நாங்களுமே அங்கேயே தான் இருப்போம். எப்பயுமே அங்கேயே தான் இருப்போம். அவங்க எங்கள நல்லாவே பார்த்துக்கிட்டாங்க. ஸோ அவங்க வந்து ஒரு ஸ்கூல் டீச்சரு, ஹெச்எம்மு. ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஹவுஸ் ஒய்ஃபா தான் இருந்தாங்க. எங்கள நல்லாவே பார்த்துக்கிட்டாங்கன்னே சொல்லலாம் சின்ன வயசுல. அம்மாவுமே வந்து அவங்களுக்கு வந்து வீடு கூட்டுறது, கிளீன் பண்றது இந்த வேலை எல்லாமே செஞ்சுட்டு இருந்தாங்க. ஒரு நாள் என்ன ஆயிடுச்சு அப்டின்னா, ஒரு மோதிரம் ஒண்ணு கீழ விழுந்துருச்சு.
அம்மா வந்து கிளீன் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த மோதிரத்த எடுத்து ஆ அந்த அம்மாட்ட குடுத்துட்டாங்க. அப்ப குடுக்கும்போது அந்த அம்மாவுக்கு வந்து இருந்த நம்பிக்கைய விட இன்னி கொஞ்சம் ஜாஸ்தியாவே நம்பிக்கை ஆயிருச்சு எங்க மேல. சரி ஓகே. இவ வந்து ரொம்பயும் கஷ்டப்படுறா. 2 குழந்தைங்கள வச்சு கஷ்டப்படுறா அப்படின்னு சொல்லிட்டு அப்பாவும் அடிக்கடி வந்து சரக்கு இந்த மாரிலாம் பண்ணிட்டு அம்மாவ அடிச்சுட்டு இருக்கும்போது என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, அம்மா மேல ரொம்ப பாசம், எங்க மேல ரொம்ப பாசம் அவங்களுக்கு அதிகமாவே ஆயிடுச்சு. அதனால வந்து பாத்தீங்கன்னா, அம்மா என்ன சொல்ட்டாங்கன்னா, "நீ வந்து விட்டுட்டு பசங்க 2யுமே விட்டுட்டு நீ வந்து வேலைக்கு போம்மா. நான் பசங்கள நான் பாத்துக்கிறேன்னு" சொல்லி ஒரு ஹெல்ப் அதாவது ஒரு சாமி மாரின்னு சொல்லலாம்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி எங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணாங்க. ஸோ அம்மாவும் வந்து வேலைக்கு போயிட்டு இருந்தாங்க. நாங்களும் அங்கேயே தான் இருந்தோம், வளர்ந்தோம். அவங்க தான் கொஞ்ச நாள் வந்து எங்கள வந்து பார்த்துட்டு இருந்தாங்க. ஸோ நெக்ஸ்ட் ரொம்ப நேரமா நம்ம வந்து ஸ்டோரி சொல்லிக்கிட்டே இருக்கோம். இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்டின்னா லைக் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டோரில வந்து இன்னியும் உங்களுக்கு நான் டீட்டெயில்ஸா எல்லாமே நான் சொல்றேன். ஸோ நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு, இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிட்டு பாருங்க கைஸ். டாடா பாய். நாளைக்கு இந்த வீடியோட கன்டின்யூ நான் உங்களுக்கு சொல்றேன். பாய். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? ஸோ நானும் நல்லா இருக்கேன். இன்னைக்கு என்ன டாபிக்னு பார்த்தீங்கன்னா, யாதும் ஊரே யாவரும் கேளீர் அப்படின்ற ஒரு டாபிக்ல இருந்து தான் நம்ம இப்போ பேச போகிறோம். ஸோ இது கணியன் பூங்குன்றனார் எழுதிய புறநானூறு பாடல்ல இருந்த ஒரு வரி தான். ஒரு சிம்பிளா இதை பத்தின ஒரு மீனிங் சொல்லணும் அப்படின்னா, யாதும் ஊரே அப்படின்னா எல்லா ஊர்களும் என் ஊரு அந்த மாதிரி. யாவரும் கேளீர்னா எல்லா மனிதர்களும் என்னோட உறவினர்கள், என் ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரியானது. ஸோ ஃபுல் மீனிங் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த உலகத்துல எல்லா இடங்களும் எனக்கு சொந்தமானது. எல்லா மனிதர்களும் என்னுடைய குடும்பம் மாதிரி. இன்னும் கொஞ்சம் எளிமையா சொல்லணும்னா, நம்ம எந்த ஊரு, நம்ம மதம், நம்ம ஜாதி இது எல்லாமே பிரிக்காம அனைவரும் சமம் என்பதுதான் இதோட ஃபுல் மீனிங். ஸோ இத பத்தின தொடர்ச்சி வீடியோ தான் இனிமே நம்ம சேனல்ல இருந்து வரப்போகுது. ஸோ ரியல் லைஃப் ஸ்டோரி தான் நான் சொல்ல போறது. ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அதுக்கு முன்னால இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. ஸோ இதோடைய டாபிக்கான ஒரு வீடியோ ஸ்டோரி தான் இனிமே நம்ம சேனல்ல இருந்து வரப்போகுது. ஸோ நீங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து லைக் பண்ணிக்கோங்க. ஸோ கண்டினியூஸா இனிமே வந்து ஸ்டோரி விளாக் மாதிரி தான் வரும். சேம் டாபிக் தான், யாதும் ஊரே யாவரும் கேளீர். ஸோ ஃபுல்லா பாருங்க. ஸ்டோரி கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு ஸ்டோரியோட உங்களை நான் வந்து மீட் பண்றேன். ஓகே, டாடா பாய்.